வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 356 வியாழக்கிழமை அக்டோபர் 3, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். இதற்காகத்தானே காத்திருந்தோம். மாணவர்களும் கலந்து கொண்டு பேசிய நகரம்பட்டி கிராம சபை. எங்கள் ஊரில் இது மயானக்கரையிலேருந்து மெயின் சாலையிலேருந்து மயானச்சாலையிலேருந்து ஒரு காலேஜ் என் பேர் வேல்முருகன். நான் ராமலிங்கபுரத்துலேருந்து வரேன். மேல்நிலை தொட்டி வந்து இருக்குல்லடா ஒன்று தான் இருக்குது, ஒன்று இந்த பிள்ளை சின்ன பிள்ளைங்க எவ்வளவு சென்சிட்டிவாக சொல்லி, அதாவது உடனே நடக்குமான்னு தெரியாது, நடத்துனா அந்த பிள்ளைகளுக்கு மரியாதை ஊருக்கு நல்லது. சின்ன பிள்ளைகள் வந்து இவ்வளோ பக்குவப்பட்டோம்னா எல்லாருக்கும் 90% தான் 100% செய்யும். சரியா? 1/1 இதை ரேங்க் பண்ணுங்க. 1/1 ரேங்க் பண்ணி பூங்கா சரி பண்ணுங்க. இதே போல காசு. சரியா? சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் நகரம்பட்டி கிராம சபை ஆதி திராவிடர் பகுதியாகிய காந்தி நகரில் நடைபெற்றது. ஊராட்சி தலைவர் VAO, பஞ்சாயத்து கிளர்க் மற்றும் ஊர் மக்கள் கலந்து கொண்ட வழக்கமான கிராம சபையில் மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாட்டு மைதானம், நூலகம் கேட்டிருந்தார்கள் என்றும், தாமும் கிராம சபை பற்றிய விழிப்புணர்வு இதுவரை இல்லாமல் இருந்து வந்ததாகவும் நல்லூர் வட்டத்தின் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் திருமதி சாந்தகுமாரி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. விழா சிறப்பாக நடைபெற இரவு பகலாக திட்டமிடல். கலாம் ஆண்டு 5 புத்தாண்டு விழா இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் விழாவை சிறப்பாக நடத்திட தொடர்ந்து சென்னையில் திட்டமிடுதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் இல்லம், நல்லூர் வட்ட அலுவலகம் மற்றும் விழா அங்கமான செயின்ட் பீட் சாந்தோம் அரங்கிலும் சந்தித்து வருவதாக நல்லூர் வட்டத்தின் அலுவலக பொறுப்பாளர் திரு ரமேஷ் தெரிவித்தார். ஓட்டு போடும் இளைஞர்கள் பாராளுமன்றம் செல்லவும் தயாராக வேண்டும். ஒரு நாள் பயிற்சி. நல்லூர் வட்டத்தின் 100 துறைகளில் ஒன்றான இளைஞர் பாராளுமன்ற துறை அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று காந்திஜியின் தியாகம் சக்தி வாய்ந்தது. அவர் விரும்பிய நேர்மையான அரசியலை நாட்டு மக்களுக்கு வழங்க ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதற்கு இளைஞர்கள் தயாராக வேண்டும் என்று அரசியல் கள பொறுப்பாளர் திரு அருள் பிரகாசம் அறிமுக உரையாற்றினார். நிகழ்ச்சியினை இளைஞர் பாராளுமன்ற துறை பொறுப்பாளர் செல்வி சரோஜினி தொகுத்தளித்தார். நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் திரு அன்பு, திரு முத்துகிருஷ்ணன், திரு கௌதம், திரு குட்டியப்பன் மற்றும் திரு ஸ்ரீதர் ஆகியோர் இதில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்ததாகவும், குறிப்பாக 2 விஷயங்கள் பற்றி இளைஞர்களுடன் ஆழமான விவாதம் நடைபெற்றதென செல்வி சரோஜினி தெரிவித்தார். அவை இன்றைய கல்வி முறை மற்றும் கல்வி திட்டம், குப்பை மேலாண்மை. இதில் கலந்து கொண்ட இளைஞர்கள், குறிப்பாக சென்னை பல்கலைக்கழக குருநானக் கல்லூரி மாணவர்கள் பங்கு குறிப்பிடத்தக்கது. தங்களை குடியரசுத் தலைவராகவும் பிரதமராகவும் அமைச்சராகவும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் பாவித்து கொண்டு பேசியது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இளைஞர் பாராளுமன்ற துறை பொறுப்பாளர் செல்வி சரோஜினி மக்கள் ஓட்டளிப்பது தொடங்கி பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், மத்திய மாநில அரசு, மேலவை போன்ற நிர்வாக தகவல்களை வழங்கியது பற்றி திரு அன்பு வெகுவாக பாராட்டினார் என்று திரு கௌதம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து லோகமணி. நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் கண்டோன்மென்ட்டில் அக்டோபர் 13 விழாவிற்காக மாவட்ட அளவிலான சந்திப்பு. அக்டோபர் 3 இன்று கலாம் ஆண்டு 5 புத்தாண்டு விழாவை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு துறைகளில் செயல்பட்டு வரும் சமூக அமைப்பை சேர்ந்த பொறுப்பாளர்களின் சந்திப்பு வெலிங்டன் கண்டோன்மென்ட் ஹோட்டலில் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் மாதந்தோறும் சமூக பொறுப்பாளர்கள் சந்திப்பின் அவசியம் பற்றி நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் விரிவாக பேசினார். சென்னையிலிருந்து காலை நீலகிரி வெலிங்டன் வந்து சேர்ந்த திரு பாலு அவர்களை வெலிங்டன் முன்னாள் சேர்மன் திரு வினோத் அவர்கள் வரவேற்று தமது வீட்டில் உபசரித்து, பின் தாம் பதவியில் இருந்த காலத்தில் கல்வி, சுகாதாரம் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன், ஜெனரல் மானிஷா ஆகியோருக்காக வைக்கப்பட்ட சிலைகள், இராணுவ காட்சியகத்தை சுற்றி காண்பித்தார் என்று மகளிர் கள பொறுப்பாளர் திருமதி ஹேமலதா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. கிராம சபை விழிப்புணர்வு அதிகரிக்கிறது. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று கிராம சபையை முன்னிட்டு
பல்வேறு கிராம சபையில் மக்கள் திரளாகவே கலந்து கொள்வது தமது சமூக பொறுப்பு என்ற அளவிற்கு தமிழகத்தில் விழிப்புணர்வு ஏற்பட்டு வருவது எதிர்காலத்தின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. ஆனால் இன்னமும் கிராம சபையில் மக்கள் பங்கேற்பு என்பது இல்லாமல் இருப்பதற்கு காரணம் பெரும்பாலான மக்களது அறியாமையும் இயலாமையுமே. இருப்பினும் ஆங்காங்கே திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலத்தில் ஃபாத்திமா அவர்களும், சென்னை அருகே ஐயப்பாக்கத்தில் திரு சரவணன் ஆகியோரும், கிளியனூர் ஊராட்சி மன்ற தலைவர் வடிவுக்கரசி ஆறுமுகம் அவர்களும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் என்று கிராம சபை பொறுப்பாளர் தர்மபுரி திரு ராஜ்குமார் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து லோகமணி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.